வணக்கம். விடாமுயற்சிங்கிற படத்தை பற்றி என்னோட கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். முழுசாக கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அஜித்துக்கு வந்த படம் தான் விடாமுயற்சி. அஜித் ரசிகர்கள் ஆரவாரமாக கொண்டாடலான்னு நினச்ச படத்தை மகிழ் திருமேனி அமைதியாக உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காரு. நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நடிச்சிருக்கிறது அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் மற்றும் பலர். இசை அனிருத் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் மகிழ் திருமேனி. இந்த படத்தோட கதையை ஆக்சுவலி 1997 வந்த பிரேக் டவுன்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியோட இன்ஸ்பிரேஷன் தான். இந்த கதையில் அஜித்தும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்குள்ள டேர்ம் சரி இருக்காது. த்ரிஷாவுக்கு வேறொரு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அஜித் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அந்த காலத்துலலாம் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட மாட்டோம், சரி செய்ய தான் பார்ப்போம் அப்படின்னு. அதை ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது ஆமால, இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. த்ரிஷா டிவோர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் தங்குறதா சொல்லியிருந்தாங்க. அஜித் உடனே நானே கொண்டு போய் விடுறேன், இது ஒரு ஒன் லாஸ்ட் ஃபைனல் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் அவங்களோட ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரோட் ட்ரிப்பில் தான் அர்ஜுன் மற்றும் அவங்கள கேங் வந்து த்ரிஷாவை கடத்துகிறாங்க. இந்த கேங் கிட்டேருந்து அஜித் த்ரிஷாவை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் ரிமைனிங்கில் இருக்க கதை. நான் முதலே சொன்ன மாதிரி ஆரவாரமாக படத்தை பார்க்கணுன்னு நினச்ச அஜித் ரசிகர்களை மகிழ் திருமேனி உட்காந்து பார்க்க வச்சுருக்காரு. சாவடிக்கா சாங்க்கு அப்புறமே ரசிகர்களோட ஆரவாரம் குறைஞ்சிருச்சு. அஜித் இந்த படத்தில் ஒரு காமன் மேனாக, சாமானிய மனிதனாக நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆக்டர் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு அஜித்துக்கு ஸ்பெஷலான பாராட்டுகள் தரணும்னு நான் நினைக்கிறேன். தன்னோட மனைவிக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்கிற இடத்துலையும் சரி, ஆரவ் மற்றும் அவங்க கேங் கிட்ட ரொம்ப பொறுமையாக போகிற இடத்துலையும் சரி, ஆரவ் அஜித்தை பூமர் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடமா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாட்க்கு முன்னாடி அவர் ஆளாளுக்கு போட்டு அடிப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இப்படிப்பட்ட ரோலை நடிக்க துணிஞ்ச அஜித்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அஜித் த்ரிஷாவோட வாழ்க்கையை தான் காமிச்சிருந்தாங்க. அது லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ப்ரெசண்ட்டில் வரும்போது கதை சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்டில் அர்ஜுன் மற்றும் அவங்க கேங் த்ரிஷாவை கடத்துகிறாங்க. த்ரிஷாவை தேடி அவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அவர் படுற அவமானங்கள், பரிதவிப்பு, அர்ஜுன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல அஜித்தோட ரியாக்ஷன்ஸ், இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது த்ரிஷா அஜித்தோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல அவரோட எமோஷ்னல் ஃபீல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் அஜித்தோட ஆக்டிங், அவங்களோட ரியாக்ஷன்லாம் படத்தை நல்லாவே கொண்டு போச்சு. இன்டர்வலுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் இவங்க தான் கடத்தியிருப்பாங்கங்கிறது அஜித்துக்கு தெரிய வருது. இந்த கடத்தலுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்விஸ்டோட இன்டர்வல் விட்டுருப்பாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் உடனேலாம் அஜித் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ரொம்ப பொறுமையாக தான் கடைபிடிச்சிருப்பார். ஒரு குறிப்பிட்ட டைமில் வரைக்கும் அர்ஜுன் சொல்கிறத அப்படியே கேட்பார். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவங்க பேச்சை கேட்டாலும் தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியாது, கிடைக்க மாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மாஸ் சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. இந்த கடத்தலுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்கும்? அஜித்தா, த்ரிஷாவா, ரம்யாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் இந்த இடத்துல வச்சுருப்பாரு மகிழ் திருமேனி. அதே மாதிரி அர்ஜுன், ரெஜினா இவங்க 2 பேரையும் நம்ம பாராட்டியே ஆகணும். நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் ஜோக்கர், ஹார்லி குயினோட ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்திருந்தாலும் இவங்க 2 பேரோட போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரசிக்கத்தக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்து அந்த ஹம்மர் காரில் வர ஃபைட் சீக்வன்ஸ் போர்ஷன்ஸ் தான் இந்த படத்துலேயே ஒரு டாப்னு சொல்லலாம். அந்த ஷார்ட் சீக்வன்ஸை ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அஜித் அர்ஜுனனை கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸ் தான் இருந்துச்சு. என்னதான் ப்ரெடிக்டபுளாக சீன்ஸ் இருந்தால் கூட படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க வச்சுச்சு. பத்திக்கிச்சு சாங் என்ன தான் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த சாங் ஓவர் டோசேஜாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட் வெயிட் பீப்புளாக இல்லை பெண்களாக குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு ½ செகண்ட் தான் வரும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அந்த இடத்துல அஜித்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஹிட் கொடுக்குற படம் அப்படிங்கிறதும் இல்லை, ரொம்ப மொக்க படமும் இல்லை. ஒரு நல்ல படம். அஜித் ஃபேன்ஸ் இல்லாதவங்க படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணுன்னா அஜித், ரெஜினா, அர்ஜுன், ஆரவ் இவங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் ரெஜினாக்கு கொடுக்கலாம். எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு கேரக்டரையும் டம்மியாக காட்டலை, நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டன்ஸ், கோரியோகிராஃபி எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஹம்மர் காரில் வர்ற ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர்ற ஃபைட் சீக்வன்ஸ் தான் அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான போர்ஷன்னு சொல்லலாம். ஓவராலாக சொல்லணும்னா விடாமுயற்சி ஒரு குட் ஸ்டோரி. கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு தடவை என்ஜாய் பண்ணலாம். இது என்னோட கருத்துக்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.